சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. ரெட்பிக்ஸ் சேனலுடைய ஓனரான ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். மக்களே, அவரை எங்கே அரெஸ்ட் பண்ணாங்க, எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, இப்போ எப்படி கூட்டிகிட்டு வர போகிறாங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, அண்ட் இதுக்கெல்லாம் மூல விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சது, அண்ட் இது திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு போலீஸ் கொடுத்துருந்தும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காமல் எப்படி ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஓவராக போக ஆரம்பித்தார், ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ரெட்பிக்ஸ் என்ற சேனலுடைய உரிமையாளரான ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், நம்ம ஃபஸ்ட்டே பேசியிருக்கோம் மக்களே. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ண வேண்டிய ஒரு நபர் தான் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, அதாவது நம்ம ஜென்ரலாக நம்ம சில பேர்ட்ட பேசுகிறப்ப சொல்லுவாங்க, எப்படி யூடியூப்பில் இந்த மாதிரி சவுக்கு சங்கர்லாம் பேசுகிறாப்புல, முக்கியமாக அவதூறுகள் அப்படிங்கிறத தாண்டி இஷ்டத்துக்கும் அடிச்சு விடுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது எப்படி பண்ணுறாப்புல, அதுக்கு எப்படி பிளாட்ஃபார்ம் கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்குறப்ப சொல்கிறாங்க, ஒரு பாயிண்ட் ஸ்டார்டிங் ஒரு பாயிண்டில் அவதூறு ஃபஸ்ட்டு பரப்புறப்ப தான் ஒரு பயமாக இருக்கும் அவங்களுக்கு. போக போக பரப்ப ஆரம்பிக்க என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம், நம்ம பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மெதப்பு ஏற்பட்டுரும். அந்த மெதப்போடைய உச்சக்கட்டம் தான் சவுக்கு சங்கர்னு சொல்லுவாங்க மக்களே. அந்த மெதப்போடைய உச்சக்கட்டம் சவுக்கு சங்கர் அப்படின்னா, அந்த மெதப்பால் இருக்கக்கூடிய நபரை வச்சு எப்படி ரெட்பிக்ஸ் மாதிரியான ஃபெலிக்ஸ் இவன் சேனல் டெவலப் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அதை விட மிகப்பெரிய உச்சக்கட்டம் சொல்லலாம் மக்களே. ஏன்னால் 2022 அதாவது பார்த்திங்கன்னா மக்களே, 2022 சவுக்கு சங்கர் வாஸ் கன்விக்டட் பை தி மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச். ஒரு கோர்ட் கண்டெம்ப்ட்டு கன்விக்ட் பண்ணுறாங்க. அந்த கன்விக்ஷனுக்கு அப்புறம் அந்த கன்விக்ஷன்லேயே சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னால், இந்த இடத்துல ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற சேனல்லையும் ஃபெலிக்ஸ் தான் இது மாதிரி பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. அப்பயே பல கருத்துக்கள் வந்தது. ரெட்பிக்ஸையும் அரெஸ்ட் பண்ணுங்க, ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அந்த கருத்துக்கள் வந்துச்சு. அந்த கருத்துக்களை விட்டுட்டாங்க. காவல்துறை அப்போ அரெஸ்ட் பண்ணலை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீதா அப்படிங்கிற அட்வொகேட்டு அவங்க அதே கருத்தை, அதாவது முக்கியமாக ஜட்ஜஸ் எப்படிலாம் இவங்க செய்கிறாங்க, எப்படி உள்ளே செட்டிங் பண்ணுவாங்க, எப்படி பெண்கள்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதே கருத்தை பொதுப்படையாக பேசியிருப்பாங்க அட்வொகேட் கீதா அவர்கள். அதையும் ஒளிபரப்புனது ரெட்பிக்ஸ் நிறுவனம் தான். இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன இன்டென்ஷன்ஸ் பார்க்கணும் மக்களே. அதாவது உங்களுக்கு ஒரு மென்ஸ் ரியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சட்டத்தில். ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியை செய்கிறதுக்கு தூண்டக்கூடிய அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள், இன்டென்ஷன் டு டூ அ கிரிமினல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்களா, இதை மென்ஸ் ரியான்னு சொல்லுவாங்க. இப்போது ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபெலிக்ஸு சவுக்கு சங்கர் மேட்டரில் கண்டெம்ப்ட் எடுக்கிறாங்க கோர்ட்டு. அதை நீ போலீஸ் செய்யவில்லை, அதை முக்கியமாக பார்க்கணும். இதை காவல்துறை செய்திருந்தால் மேபி ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல காவல்துறையை செய்யலை, கோர்ட் எடுக்கிறாங்க கண்டெம்ப்ட். ஸோ கோர்ட் எடுக்கிறாங்க. கோர்ட் எடுத்துகிட்டு அந்த கண்டெம்ப்ட் அந்த கேஸில் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ரைட். இப்போது சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ண உடனே ஃபெலிக்ஸே அவர் ஒன்றும் சொல்லலை, ஒன்றுமே செய்யலை. இப்போ இந்த இடத்துல ஃபெலிக்ஸ் என்ன தோன்றுக்கணும், என்ன நினச்சிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம சேனலில் பேசின சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போது மறுபடியும் இதே மாதிரி ஒரு கருத்தை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் மக்களே. ஆதாரத்தோடு பேசுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கள் ஆதாரம் இருக்குது, பாதிக்கப்பட்ட பெண் இவங்க தான், அந்த பெண், இந்த ஒரு ஜட்ஜு, இந்த பெண்ணு இவங்க இதுமாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை என்றால் அவங்க தனியாக கூப்பிட்டு பேச சொல்லுங்கள், ரெஜிஸ்டார் கூப்பிட்டு பேச சொல்லுங்கள். அப்படி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை கோட் பண்ணும். இந்த நாள், இந்த சமயத்தில், இந்த இயரில், இந்த இடத்துல இந்த பெண்ணு இப்படி போய் ஜாயின் பண்ணாங்க, இப்படி போய் அந்த ஜட்ஜு கூப்பிட்டாரு, இப்படி பண்ணாங்க, இப்படி ஏதாவது இன்சிடெண்ட்ஸை கோட் பண்ணும். அதாவது முக்கியமாக ஒரு விஷயம் மக்களே, ஒரு பத்திரிகையாளர்கள் பேசும்பொழுது நம்ம சொல்லுவாங்க, உங்களுக்கு 2 ஆஸ்பெக்டில் பார்க்கணும். ஒன்று, ப்ராப்பரான எவிடென்ஷியலாக இருந்தால் நம்ம அடித்து பேசலாம். எவிடன்ஸ் இல்லைங்க, ஆனால் விட்னஸ் இருக்குது. அந்த விட்னஸை நம்ம சோர்ஸ், அந்த விட்னஸை நம்ம வழி சொல்கிற முடியாது இப்போது அப்படின்னா சம்பவங்களை கோட் பண்ண சொல்லுவாங்க. இந்த சம்பவம் இங்கேன்னு இல்லைங்க, விட்னஸும் இல்லை, இதுவும் இல்லை, பட் ஹியர்ஸே விட்னஸ் இருக்குது.
ஹியர்சே விட்னஸ்னால் ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி. அது இவர் என்கிட்ட சொன்னாருங்க, நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்றது ஹியர்சே விட்னஸ், இல்லை தேர்ட் பர்சன் விட்னஸ். இவர் இந்த மாதிரி சொன்னாலுமே நம்ம அந்த இன்சிடெண்ட்டை கோட் பண்ணி அடித்து சொல்கிறப்போ நாளைக்கு ஏதாவது காவல்துறை கேட்டால், இல்லை சார் நீங்கள் இங்கே விசாரிச்சு பாருங்கள், இந்த நாள் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க, பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோ அவனோ பயப்படுறாங்க சொல்கிறதுக்கு நம்ம அடித்து பேசலாம். எதுவுமே இல்லாமல் பொத்தாம் பொதுவாக கீதா அவர்கள் பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் மக்களே, இந்த இடத்துல மென்ஸ்ரியாவை பாருங்கள், ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ்க்கு சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் இருக்கார், கன்விக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கன்விக்ஷன் கொடுத்ததை கூட யோசிக்காமல் கீதா அவர்களை அழைத்து அதே மாதிரி டிப்பிக்கலாக அதே அஜெண்டா இன்டர்வியூ அப்போது காவல்துறை வழக்கு போடுறாங்க. அப்போ A1 அக்யூஸ்டா கீதா, A2 அக்யூஸ்டா ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸை போடுறாங்க. ஃபிலிக்ஸை போடுறாங்க, உள்ள தள்ளலை. இன்ஃபேக்ட் கீதா அவர்களும் அட்வொகேட், அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரி நமக்கு தெரியல. 2 பேரும் இப்போ ஏபி அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணி ஏபி கொடுக்குறாங்க ஹைகோர்ட். ஹானரபிள் ஹைகோர்ட் ஏபி கொடுத்துட்டு அப்பயும் சொல்கிறாங்க, அது உங்களுக்கு கருத்துகள் தெரிவிக்கும் பொழுது கருத்து சுதந்திரன்றதுலாம் இருக்கட்டும், பத்திரிகை சுதந்திரம்லாம் இருக்கட்டும், ஆனால் கருத்துக்கள் தெரிவிக்கும் பொழுது அந்த கருத்தை பதிவிடக்கூடிய இந்த சேனலுமே குற்றவாளிகள் இடத்துல வருவாங்க. ஸோ பார்த்து தான் பதிவு பண்ணணும், ஆதாரம் இருக்கா ஆதாரம் இல்லையா அப்படின்ற பார்த்து தான் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கின்றது அப்படிங்கிறதை சொல்லிதான் ஏபி கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்று எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்ற ஃபஸ்ட்டு பேசிடுவோம் மக்களே. இன்று நேற்று வெள்ளிக்கிழமை மிட் நைட்டு நொய்டாவில் டெல்லியில் அரெஸ்ட் பண்ணுறாங்க ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸை. ஸோ போனது யாரும் திருச்சி போலீஸ் போயிருக்காங்க. ஸோ திருச்சி ஸ்பெஷல் டீம் போய் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க டெல்லியில். அரெஸ்ட் பண்ணி தெர் சம்திங் கால் டிரான்சிட் வாரண்ட் மக்களே, அதாவது அந்த வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா they should get a transit warrant from that particular court. ஸோ அதன் அடிப்படையில் ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் அங்கே போய் ஆஜர்படுத்தி இந்த மாதிரி நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், ரிமாண்டு கூட்டு போகிறோன்னு சொல்லிட்டு டிரான்சிட் வாரண்ட் அங்கே போய் வாங்கிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் கூட்டு வராங்கன்னு தகவல் மக்களே. ரைட்டு, இப்போது இந்த வழக்கு எப்படி போடப்பட்ட வழக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். திருச்சியில் இருக்கக்கூடிய முசிறி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியான யாஸ்மின் அப்படிங்கிற நபர் கொடுத்த ஒரு வழக்கு, அதனால் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கின்றது. A1 குற்றவாளியாக சவுக்கு சங்கர், A2 குற்றவாளியாக ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ். இதன் பிறகு திருச்சி எஸ்பியான திரு வருண்குமார் அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு, எங்கே இருக்காங்கன்னு ஆள் தெரியல. மீன்வாயில் ஃபிலிக்ஸ் வந்து ஏபி அப்ளை பண்ணுறாரு ஹானரபிள் ஹைகோர்ட்டில். இப்போ இங்கே தான் முக்கியமான ஒரு கட்டம் சொல்லலாம். ஆல்ரெடி இதே ஹானரபிள் ஹைகோர்ட்டில் கீதா 2022 நடந்த அந்த ஒரு சம்பவத்திற்கு கீதா அவர்கள் அட்வொகேட் பேசின அந்த ஒரு வீடியோவிற்கு A2 அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்ட ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸு he was given a warning and advice. ரெண்டுமே நம்ம பார்க்கணும், வார்னிங் ப்ளஸ் அட்வைஸ். நீங்கள் பத்திரிகை சுதந்திரம் பேசுகிறதெல்லாம் எல்லாம் இருந்துட்டு போயிட்டோம், பட் தெர் இஸ் ஆல்வேஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவிடுறீங்க அப்படின்னால் நீங்கள் பதிவிடக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் எல்லாரும் மக்கள் நம்பக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் பதிவிடுறீங்க. இட் கேன் பி ஜட்ஜஸ் ஆர் இட் கேன் பி போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்போது நாளைக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள வந்து யார் பார்த்தாலும் இவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க நீங்கள் பதிவிடுறப்போ அந்த தப்பை ஆதாரத்தோடு பதிவிடணும். தப்பே பண்ணல அப்படிங்கிறப்போ அள்ளி விடக்கூடிய பதிவுகளாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நீங்களும் பொறுப்பேற்கிறீர்கள். ஏன்னா யூ ஹேவ் த பிளாட்ஃபார்ம், யூ ரெண்ட் யோர் பிளாட்ஃபார்ம். ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கு நீங்களும் பொறுப்பே இருப்பீங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டு விட்டதுக்கு பிறகும் மறுபடியும் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. சேவ் மாடஸ் ஆப்ராண்டி. காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் ஆஃபீஸரு அங்கே அவர் இழிவுபடுத்துகிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா காவல்துறை வேலை பார்க்கக்கூடிய பெண்களை பொத்தாமாக இழிவுபடுத்துகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ஏபி கேட்குறப்போ குமரேஷ் பாபு நீதியரசர் என்ன சொல்கிறாருனால், யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்துவதற்கான நேரம் அரசுக்கு வந்துவிட்டது. இந்த மாதிரியான சம்பவங்களில் பேட்டி கொடுப்பவர்களை விட பேட்டி எடுப்பவர்கள் தான் அவங்கக்கிட்ட ட்ரிகர் பண்ணி அந்த மாதிரி கேள்வியாக கேட்டு டெரகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறாங்க. அப்படிங்கிறப்போ A1 குற்றவாளியே பேட்டி எடுப்பவர்கள் தான் அப்படின்னு அவர் சொன்னது கருத்து இருக்குது பாருங்கள் மக்களே, மிக 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 ஆழமான கருத்து. சரி, இந்த கருத்துக்கு பல பேர் வந்து முரண்படலாம், பட் நான் இதை முரண்படலை. ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இது ஏன் முரண்படலைன்றது பார்க்கணும் இல்லைங்களா, சொல்லிடுறேன். ரெட்பிக்ஸ் சேனலை பொறுத்தளவுக்கு 24 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஆமாம், 24 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்கனால் ஒன்றுமே வேணாம் மக்களே, அட்லீஸ்ட் வந்து ஒரு 1%
வியூஸ் எதை போட்டாலும் ஓடுது, என்ன வீடியோ போட்டாலும் 1% வியூஸ் போயிரும்பா அப்படின்னா கூட 24,000 பேர் ஒரு வீடியோ பார்க்கணும். ஆனால் ரெட்பிக்ஸை பொறுத்தளவுக்கு இதை மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா ஆரம்பிப்பதற்கு முன், ஆரம்பித்ததற்கு பின்னு பிரிச்சுக்கலாம். சவுக்கு மீடியா ஆரம்பிப்பதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2-3 இன்டர்வியூ சவுக்கு சங்கரை மட்டுமே வச்சு எடுக்கக்கூடிய ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ். அந்த இன்டர்வியூஸ்க்கு மட்டும்தான் வியூஸ் வந்து லேக்ஸில் போகும். மற்ற டெய்லி நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் தௌசண்ட்ஸில் போகிறதே கஷ்டம். சவுக்கு மீடியா ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஓகே ரெட்பிக்ஸ்னால் ஃபிலிக்ஸும் சவுக்கு சங்கரும் பேசினா மட்டும்தான் மக்கள் அதை பார்க்கிறார்கள், அதுக்கு தான் வியூஸ் போகுது. வேறு எந்த கெஸ்ட்டை கூட்ட உட்கார வச்சு பேசினாலும் வியூஸ் போக மாட்டேங்குது. அது இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே, ரெட்பிக்ஸை பொறுத்தளவுக்கு செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி கண்டென்ட் கிடையாது. ஃபிலிக்ஸோ இல்லை அங்கே உள்ளவர்களோ வந்து செல்ஃபாக ஒரு நியூஸை பற்றி பேசுகிறது, இல்லை ஒரு இன்வெஸ்டிகேஷன் பற்றி பேச மாட்டாங்க. எல்லாமே இன்டர்வியூஸ் இருக்கும், இல்லைனா ப்ரெஸ் மீட்ஸ் இருக்கும். இது 2 தான் வந்து அவங்களுடைய ஆப்ஷன்ஸாகவே இருக்குது. அப்போது ப்ரெஸ் மீட்லாம் பெருசாக போகலை. இன்டர்வியூஸை பொறுத்தளவுக்கு இன்டர்வியூஸில் வேறு எந்த கெஸ்ட்டை கூட்ட உட்கார வச்சு பேசினாலும் பெருசாக வியூஸ் போகாமல் சவுக்கு சங்கர் கூட்ட உட்கார வச்சு பேசினா மட்டும்தான் வியூஸ் லேக்ஸில் போகுது. அப்படிங்கிறப்போ தட் பிகம்ஸ் தேர் ப்ரிவிலேஜ். அப்போ சவுக்கு மீடியா ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பப்போ வர முடியல, வாரத்திற்கு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த நிலைமை குறைஞ்சு வாரம் 1 இல்லை 10 days 2 அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த ரேஷியோ வராதப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு பேசிக் சைக்காலஜி யோசிக்கலாம். அப்பா ரெட்பிக்ஸில் சவுக்கு இன்டர்வியூ எடுத்தால் மட்டும்தான் ஓடுது. அப்போ ஒரு முறையும் ஏதாவது ஒரு விஷயத்த டெம்ப்டிங்காக பரபரப்பாக பேசினா தான் இந்த இன்டர்வியூ வந்து பெருசாக ஹிட் ஆகும், வியூஸ் அதிகமாக போகும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுன்றதை ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடியுது. அப்போது பிஃபோர் தட், இப்போது ஜென்ரலாக பார்த்தா மக்களே இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த கெஸ்ட்டும் அந்த இவங்களும் ஆங்கரும் பேசிப்பாங்க. அப்போ வந்து பேசுகிறப்ப டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. எதை பற்றி பேசலாம், இதை பற்றி பேசலாமா, ஓகே தோழர் நீங்கள் இஷ்டத்துக்கு அட்டிங்க போசிங்க தோழர், நான் எதையுமே அவங்க கட்டுப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் கொடுக்கப்பட்டு தான் இந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், எல்லா முறையும் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆகும் பொழுது, போன முறையும் இந்த முறையும் எல்லா முறையும் அரெஸ்ட் ஆகிறப்பையும், லாஸ்ட் டைம் ஃபார் த கண்டெம்ட், திஸ் டைம் பை த போலீஸ் டிபார்ட்மெண்ட், சவுக்கு சங்கர் மற்ற சேனலில் கொடுத்த பேட்டிக்கு அரெஸ்ட் ஆகிறாரான்னு கேட்டால் கிடையாது. ரெட்பிக்ஸ் கொடுத்த பேட்டி தான் அரெஸ்ட் ஆகிறார். அப்போ என்னன்னா சவுக்கு சங்கருக்கும் ரெட்பிக்ஸில் ஹி ஹேஸ் அ ப்ரிவிலேஜ் சச் வே தட் எது வேணால் பேசலாம், ஃபிலிக்ஸ் ஓன்ட் எடிட் த ஒன் அப்படிங்கிற ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. ஃபிலிக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எப்போ நீ என்ன வேணால் பேசு, அடிச்சு விடு, மேக் டெரிகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், என்னென்னா கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னா பண்ணி ஐ டோன்ட் பாதர், அடிச்சு விடு, நான் அப்படியே அதை போடுறேன், எனக்கு வியூஸ் முக்கியம் அப்படிங்கிற 2 பேருக்கும் அந்த மியூச்சுவல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரியுது மக்களே. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, ஜட்ஜஸ் சொல்கிறாரு, பேட்டி கொடுப்பவரை விட பேட்டி எடுப்பவர் தான் முதல் குற்றவாளிங்க பேக்கப்பட வேணும்னு சொல்கிறார். ஸோ இப்போ புரியும் மக்களே, 2 பேருக்குமே அதில் மியூச்சுவல் இருக்குது. இவரை பொறுத்தளவுக்கு வியூஸ் நல்ல, அதாவது சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மனசை தோணக்கூடிய விஷயத்தெல்லாம் ஓப்பனாக பேசுறதுக்கான பிளாட்ஃபார்ம் ரெட்பிக்ஸ்ன்னு தெரியுது. ரெட்பிக்ஸ்னு அவர் ஃபீல் பண்ணுறார். ரெட்பிக்ஸ் ஃபிளெக்ஸை பொறுத்தளவுக்கு நீ என்ன வேணால் பேசுகிறாசா அப்போ தான் வியூஸ் போகுன்றது தெரியுது. ஸோ இதனால தான் இந்த ஒரு கருத்து அப்படிங்கிறதை என்னை பொறுத்தவரை இது தெளிவான கருத்து கொடுத்துருக்கார் நிதியரசு அவர்கள். இது எந்த விதமான மாற்று கருத்து நம்ம கிடையாது, ரொம்ப தெளிவான கருத்து. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ் யூஷுவல் போலீஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏபி கிடைக்கல, எந்தவித இடைக்கால நிவாரணமும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஹீ கிவ்ஸ் 1 week டைம் ஃபார் த போலீஸ் டு ஃபைல் தி கவுண்டர் அஃபிடவிட். இந்த 1 வார காலத்திற்குள் ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க மக்களே. இப்படி அரெஸ்ட் நடந்திருக்கிறது. எப்படி கூட்டு வருவாங்க இப்போன்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா? இப்போது ஃப்ளைட்டில் கூட்டு வரலன்னு கேள்விப்படுறோம். ஹி கம்ஸ் பை ட்ரெயின். ஜென்ரலாகவே இப்படி ஒரு நபரை வந்து அக்யூஸ்டாக கூட்டு வராங்க. இன்னொரு ஆஸ்பெக்டை பார்க்கணும், வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோ. இப்போ எங்கேயும் போகலப்பா, நாட் அப்ஸ்காண்டிங், வீட்டில் இருந்துக்கார போய் கூட்டு வந்துட்டோன்ற அந்த சினாரியோ இருக்கும். டெல்லி வரைக்கும் இவர் பயணித்து போயிட்டார். எப்போது முந்தா நாள் வரைக்கும் வீடியோ பேசிகிட்டு இருக்காரு, நேற்று நைட் டெல்லியில் இருக்கார். அப்போது ஹீ கோஸ் பை ஃப்ளைட். இவர் நடத்தக்கூடிய ரெட்பிக்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதுல ஒன்றும் பெரிய வியூஸும் கிடையாது, நார்மல் வியூஸ். இந்த வியூஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் செட்டப் போட்டு, இவ்வளோ பெரிய கிளாஸ் டோர்லாம் வச்சு, இவ்வளோ எம்ப்ளாயீஸை போட்டு
இப்படிப்பட்ட ஒரு சேனலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாரு அப்படின்னால் காசு எங்கேருந்து வருகிறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது. அப்போ யாருக்கோ காசை வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு பிக்ஸ் தெளிவாக தெரியுது. இப்போ இப்படிப்பட்ட சேனலில் வியூஸ் கம்மியாக போகக்கூடிய இந்த ஒரு சினாரியோலையே முந்தா நாள் நைட்டு வரைக்கும் பேசுகிறாரு மக்களே. நேத்தி அவருடைய இன்டர்வியூஸ் எதுவும் வரல, இது ஆங்கரிங்கும் பண்ணல. அப்போது வித்தின் த டைம் இங்கே டெல்லிக்கு நம்ம இங்கேருந்து போகிற 2 days கண்டிப்பாக ஆகிடும் ட்ரெயினில் போனோம். அப்போ ஹீ கோஸ் பை ஃப்ளைட். அங்கே போய் ஏதோ அப்ஸ்காண்டிங்கில் அவர் வேறு ஒரு மாநிலத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிறது தெரியும் பட்சத்தில் எப்படி கூட்டு வருவாங்க போலீஸ்னு பார்த்தா மக்களே, ட்ரெயினில் வராங்க. ட்ரெயினில் வரப்போ கூட வந்து ஒரு காவலர் இருப்பார். அவர் கையில் ஒரு ஹேண்ட்கஃப் போட்டு இன்னொரு ஹேண்ட்கஃபோடைய லாக்கை வந்து பில்ஸ் கையில் போட்டுருவார். ஸோ இப்போ 2 கையும் ஹேண்ட்கஃப் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ பார்க்கக்கூடிய சக பேசஞ்சர்ஸ் பார்த்து பயந்தக்கூடாதுன்றனால மேலே துண்டு மாதிரி தான் போட்டுப்பாங்க. இப்போ 2 கையும் ஒன்றா அப்படி பிடிச்சிருப்பார். ஸோ ஃபிலிக்ஸ் வந்து எந்திரிச்சு வெளியே போகணும், பாத்ரூம் போகணும், சப்போஸ் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்மோக் பண்ணா கூட இவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எங்கேயும் நடந்து வெளியே போகவே முடியாது. ஹேண்ட்கஃபை அங்கே கம்பியில் லாக் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. சரி, இப்போ தூங்குனப்பா என்ன பண்ணுறதுன்னா உட்காந்து தூங்க சொல்லுவாங்க மேக்ஸிமம். அப்படி சப்போஸ் தூங்குறப்ப மட்டும் மேலே சப்போஸ் வேறு பர்த்துக்கு அவர் போய் தூங்க போகிறாருன்னா அங்கே கம்பியில் லாக் பண்ணுவாங்க. இப்படித்தான் கொண்டு வருவார்கள் ஃபிலிக்ஸை அப்படின்றாங்க. இப்போ அடுத்தது கொண்டு வருவாங்க. அநேகமாக நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிற மக்கள் சென்னைக்கு. நாளைக்கு வந்தாங்கனால் ஹீ வில் பி ரிமாண்டட். இன்னொரு விஷயம் பாருங்களேன், இது நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு சவுக்கு சங்கரை கோயம்புத்தூரில் எஸ்ஐ சுகன்யா அப்படிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து சைபர் கிரைமில் அந்த கம்ப்ளைண்ட் போல் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. ஹீ இஸ் இன் கோயம்புத்தூர் பிரிசன். அடுத்த ட்ரிச்சியில் முசிறி ஏரியாவில் கூடிய டிஎஸ்பி யாஸ்மின் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டில் போயிட்டு தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க ஃபிலிக்ஸ் ஜெரால்டு. ஸோ ஹில் பி புட் இன் தி ட்ரிச்சி பிரிசன். இப்போ வரப்பவே இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் போலீஸ் வந்து ஃபிலிக்ஸை காவல் எடுத்து விசாரிக்க கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த கேஸை அவங்க விசாரிக்கணும். அப்போ இந்த இடத்துலையும் கோயம்புத்தூர் போலீஸும் விசாரிக்க கேட்டிருக்கிறாங்க ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க மக்களே. இப்போ ட்ரிச்சி பிரிசன் அடைச்சிருவாங்க. இப்போ பாருங்களேன், கோயம்புத்தூர் பிரிசன் சவுக்கு சங்கர், ட்ரிச்சி பிரிசனில் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு. நல்ல வேலை ஒரே பிரிசனில் போடல, ஏன்னா போட்டு அங்கே இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க உட்காந்துட்டு. ஸோ தோழர் அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல போடல மக்களே. ரைட்டு. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்குறோம். இது நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம், பட் அகெயின் ஐ வாண்ட் டு மேக் எ நோட் ஹியர். ஃபிலிக்ஸ் ஜெரால்டுக்கு தன்னை திருத்திக் கொள்வதற்கு நிறைய இடங்களில் ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டது மக்களே. அதில் நம்ம பார்க்குற இடங்கள் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி வழக்கில் முதல் முறையாக இதை வந்து அஜெண்டா பண்ணி வேறு மாதிரி திருச்சி பண்ணது நக்கீரன் டீம். ஸோ நக்கீரனுக்கு பிறகு இது அஜெண்டாவாக வெளியே ரொம்ப தெரிய வச்சது அப்படிங்கிறது ஃபிலிக்ஸ் ஜெரால்டு. யாரோ கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து யாரோ பேச வச்சு எல்லாரும் விசிகே சப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்டு பேச வச்சு அதை கலவரத்தை மறைப்பதற்கு எப்படியெல்லாம் இந்த பொண்ணு மேலே ரேப் பண்ணும்போது சார்ஜஸை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் அந்த வழக்கில் நாம் கேள்விப்பட்ட வரையில் நக்கீரன் மேலேயும் எஃப்ஐஆர் போடலை, ஃபிலிக்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடலை. இப்போ என்னன்னா ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸுக்கு என்ன தோன்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்ப்பா, நம்ம என்ன தான் பேசினாலும் நம்ம மேலே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அப்படிங்கிற மிதப்பு வந்திருக்கும். அதை மிதப்புன்னு தான் சொல்ல முடியும். மிதப்பு வந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆகிறார் 2022. அப்போது கீதா அவர்கள் அட்வொகேட்டை வந்து கூப்பிட்டு வச்சு இதே மேட்டரை பேசுகிறாரு. த சேம் வித்தின் அ வீக்ஸ் டைமில். அப்பொழுதும் அவரை அரெஸ்ட் பண்ணல. போலீஸ் வந்து A2வாக வந்து அவரை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஏவி கொடுக்கப்படுகின்றது வித் அ ப்ராப்பர் வார்னிங் அண்ட் அட்வைஸ் பை ஹானரபிள் ஹைகோர்ட். அது முடிஞ்சதுக்கப்புறம் அது பெருசாக கண்டுக்கல. என்னென்னா நம்ம அரெஸ்ட்லாம் பண்ணுற மாட்டாங்க, ஏன்னா நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம டெல்லியில் ஒர்க் பண்ணிருக்கிறோம், சனில் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மிதப்பிலேயே இருந்திருக்காரு ஃபிலிக்ஸ். அடுத்தது வேங்கவேல் இஷ்யூவாக இருக்கட்டும், முக்கியமாக ஆண்டோ மெரினா விஷயமா இருக்கட்டும், இந்த ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா அப்பாவிகள் ரிமாண்ட் பண்ணப்பட்டார்கள் பை த ப்ரெஷர் ஆஃப் விசிகே. விடுதலை சிறுத்தை கட்சி பண்ண ப்ரெஷரால் அப்பாவிகளாக ரிமாண்ட் பண்ணப்பட்டார்கள். நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் மக்களே. ஆனால் அதில் அந்த விசிகேக்கு ஆதரவாக ஆளை கூட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளவு ஆதாரங்களை வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆனதுக்கு பிறகும் அஜெண்டா பண்ணுறதுக்காகவே வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் ஆண்டோ மெரினா கேஸை பார்த்தீங்கன்னா இந்த கதிர்ன்ற எச்சபா கூட கொஞ்சம் பேசினது.
வேங்கவேல் இஷ்யூவில் வந்து தொடர்ந்து குரல், ஏன் வேங்கவேல் இஷ்யூக்கு வந்து சிஎம் நேரில் போல, ஏன் வேங்கவேல் இஷ்யூக்கு வந்து குரல் கொடுக்கவே இல்லை அப்படின்னு இஷ்டத்துக்கும் பேசுறது. அது நீ பண்ணதே அந்த ஊர்க்காரங்க தான் அப்படிங்கிறது இந்த டே ஒன்று கண்டுபிடிச்சாங்க போலீஸ். ஸ்டேட்மெண்ட்டு வாங்க போகிற இடத்துல அந்த இடத்துல இந்த கதிரண்ட எச்சபோக்கர் கத்தி டே எதுவும் பேசிடாதரா, நாங்கள் வெளியே இருக்கோண்டா, சப்போர்ட்டுக்கு இருக்கோண்டான்னு கத்துனதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போனவன் வந்து பெல்ட் அடிக்கிறான். 2 சந்தர்ப்பத்திலையுமே 2 சம்பவங்கள்லையுமே கதிர் அப்படிங்கிற புரோக்கர் தான் இதுக்கு முக்கியமான குற்றவாளி. ஆனால் அவனுக்கு ஃபேவராக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு அவனுக்கு ஃபேவர் இன்டர்வியூ எடுத்து போட்டு உட்காந்துருக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வாங்கினான் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது. இப்போ என்னன்னா இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறாங்க காவல்துறை. என்னன்னா இவனை யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தென்னாவட்டிலே இருந்த காரணத்தினால்தான் இன்று உன்னை விட்டு வச்சா நீ இன்னும் பேசிட்டே இருப்பேன் இதே மாதிரி தப்பா, அப்போ நம்ம எப்படி லா அண்ட் ஆர்டர் நாங்கள் ஒழுங்கு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ அதற்கு இவனை ஃபெலிக்ஸ் ஜெரால்டை அரெஸ்ட் செய்தது சூப்பரான ஹிட்னு சொல்லலாம் மக்களே, த மாஸ்டர் ஸ்ட்ரோக். இப்போ தான் ஃபெலிக்ஸ்க்கு தெரியும் ப்ரிசனுக்குள்ளே போனால் எப்படி ஸ்டிப் ஆஃப் பண்ணுவாங்க, எப்படி அம்மா கிட்டே நிற்க வைப்பாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, ஏய் இங்கே வா அங்கே போ அப்படி எப்படி வந்து ஒருமையில் பேசுவாங்க, எப்படி சாப்பாடு அங்கே கொடுப்பாங்க, எப்படி வந்து வெளி உலகம் சுத்தமாக கட்டாகி கிடக்கும், என்ன மாதிரி நரகமான ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீல் அங்கே உள்ளே இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே தன் சொந்த பொன்னாடி பிள்ளைங்க பார்க்குறோன்னா கூட அவங்களுடைய ஒய்ஃபோ அவங்க குழந்தைகளோ தே ஹேவ் டு ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு திருச்சி, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 5-6 hours டைம் எடுத்துக்கும். இதற்கு பிறகு எப்படி அவங்க மன ரீதியாக வந்து பாதிக்கப்படுவாங்க ஜெயிலுக்குள்ளே இருந்தால் அப்படிங்கிறதுலாம் மொத்தமாக ஃபெலிக்ஸ் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம திரும்ப சொல்கிற மக்களே, சிறை அப்படிங்கிறது 2 தான் பார்க்கணும். திருந்தி வெளியே வரக்கூடிய ஒரு இடமாக பார்க்குறீங்களா, இல்லை இன்னும் ஒஸ்ட்டாக கிரிமினலாக வெளியே வர போகிறீங்களான்றதை பார்க்கணும். இப்போ தான் ஃபெலிக்ஸ் புரிந்து கொள்ள முடியும். என்னென்னால் ஆண்டோ மெரினா வழக்கில் தப்பே பண்ணாமல் ஆண்டோ மெரினா அரெஸ்ட் பண்ணதுக்கு உள்ளே போட்டாங்கல்ல, ரிமாண்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். கள்ளக்குறிச்சி வழக்கில் ஸ்கூல் தரப்பு தப்பே பண்ணல, தூக்கி உள்ளே போட்டாங்க 45 நாளுக்கு, பெண்களே உள்ளே போட்டாங்க, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். வேங்கவேல் இஷ்யூவில் வந்து தப்பே பண்ணாத பல பேத்துக்கு உள்ளே போட்டாங்க, அப்போ அவங்க எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ தான் ஃபெலிக்ஸ்க்கு புரியும். அப்படி புரிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம அவனுங்களுக்குலாம் ஆதரவாக உள்ளே போட்டவங்களாம் தப்பு தான் பண்ணாங்க அப்படின்னு இவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோமே, பணத்தை வாங்கிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோமே, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே போனதுக்கு பிறகு இது எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல், ஒரு மன ரீதியை எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அவன் ஃபெலிக்ஸ் புரிந்து கொண்டால் தான் வெளியே வந்து இவங்க சொல்லக்கூடிய சோ கால்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதை ஒழுங்காக பார்க்க முடியும். வேலை அதுவரை ஒழுங்காக பார்க்க முடியாது, நம்ம தெளிவாக சொல்ல முடியும் மக்களே. இது ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு திருந்தக்கூடிய இடமாக, திருந்தக்கூடிய சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு திருந்துகிறாரா, இல்லை நான் திருந்த மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்க போகிறாரா அப்படிங்கிறதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க மக்களே, யானைக்கு மதம் முடிச்சா தான் தலை மண்ணவாரி போட்டுக்குமா. அந்த மாதிரி தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இப்போ பண்ணியிருக்காரு. எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டது, இது வரைக்கும் எனக்கு புரியல. கள்ளக்குறிச்சி வழக்கில் நக்கீரன் மேலேயும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலேயும் வழக்கே பதிவு பண்ணல. ஆனால் அந்த வழக்கை கலவரத்துக்கு பிறகு அதிகமாக அதை தப்பாக திசை திருப்பினது அவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஸோ இன்னும் அவங்க 2 பேரும் எஃப்ஐஆர் போடவே இல்லை. மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது இதை பார்க்குறப்போ. அதுக்கு பிறகும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க திருந்துவதற்கு, எதற்குமே திருந்தலை அப்படிங்கிறப்போ அந்த என்ன பண்ணணுன்றதை பண்ணியிருக்காங்க போலீஸ். இதற்கு மேல் ஃபெலிக்ஸ் திருந்தி வெளியே வராரா, இன்னும் திருந்தாமல் வெளியே வந்து தானே மண்ணவாரி போட்டுக்க போகிறாரா அப்படிங்கிறதை பொறுத்து தான் பார்க்கணும். மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம்.